செல்வங்கள் கிடைத்து விட்டது நாராயணரே. வரவேற்கிறேன். இவ்வுலகின் செழிப்பை வரவேற்கிறேன். நாராயணனின் லக்ஷ்மியை லக்ஷ்மி வாழ்க! தேவி ஸ்ரீ லக்ஷ்மி வாழ்க! பல நாட்களாக தாங்கள் காத்திருந்தீர்கள். எல்லாமும் முழுமையடைந்து விட்டது. இந்த பிரிதலை எவ்வாறு தாங்கிக் கொண்டீர்கள்? நீங்கள் குரோதத்தையே தாங்கிக் கொண்டீர்கள். என்னுடைய உரையாடலும் தங்களுடைய அலங்காரமும் இரண்டும் பாதியில் நின்றுவிட்டது. நாராயணரே, எல்லாமும் முழுமையடைந்து விட்டது. உங்களை நான் பார்த்த அடுத்த நிமிடமே லட்சுமி நாராயணர் வாழ்க! லட்சுமி நாராயணர் வாழ்க! லட்சுமி நாராயணர் வாழ்க! லட்சுமி நாராயணர் வாழ்க! மன்னிக்க வேண்டும் பிரபு, உங்கள் இருவரின் தரிசனத்தையும் காண அனுமதி இல்லாமலே வந்துவிட்டோம். நாங்கள் அனைவரும் கொடுத்து வைத்திருக்கிறோம். உங்களது இருவரின் இணைப்புக்கும் சாட்சியாக இருக்கிறோம். நாங்கள் லட்சுமி நாராயணரை ஒன்றாக பார்க்கிறோம். விதியின் விளையாட்டு இதுதான் பிரபு. தேவி லக்ஷ்மி இப்பொழுது ஸ்ரீயாக வந்திருக்கிறார், சாகர புத்திரியாக வந்திருக்கிறார். அதனால் மீண்டும் ஒருமுறை எல்லா விதிமுறைகளும் நடக்க வேண்டும். நாராயணா, தாயே, நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டீர்கள். அதை இந்த உலகமே அறிந்து கொண்டு விட்டது. உலகத்தில் இருக்கும் அனைவரது ஆசையும் இதுவாகவே இருந்தால் அப்பொழுது மீண்டும் விவாகம் நடந்தாகவே வேண்டும். நாங்களும் இந்த உலகத்தில் வசிப்பவர்கள். இந்த நேரத்தில் எங்களுக்கு எந்த உற்சவமும் வேண்டாம். உற்சவம் வேலைகள் நடந்த பின்புதான் நடக்க வேண்டும். தேவி சரஸ்வதி, சமுத்திர மந்தனம் இன்னும் மீதம் இருக்கிறது. நாராயணரே, உங்களுக்கு உங்கள் லக்ஷ்மி கிடைத்து விட்டார். தேவர்கள் இழந்த அனைத்து செல்வ செழிப்பும் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. நாங்கள் அசுரர்கள் அமிர்தத்தை பெறவே இதில் நாங்கள் கலந்து கொண்டோம். அது இன்னும் கிடைக்கவில்லையே. அமிர்தம் வருவதற்கு முன்பால் நீங்கள் கடைவதை நிறுத்தினால் நாராயணரே, அனைத்து உலகத்திற்கு முன்னாலும் நீங்கள் செய்ய இருந்த சூழ்ச்சியானது அனைவருக்கும் தெரிந்துவிடும் நாராயணா.
திதி, விவாகம் நடந்த பிறகு மந்தனத்தை ஆரம்பித்துக் கொள்ளலாம். பாருங்கள், இங்கு அனைவரும் விவாகத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பாருங்கள். ஆனால் எங்களுக்கு வெறும் அமிர்தம்தான் வேண்டும். ஒரு தந்தையாக இருந்தும் நாராயணர் நம் மகனை கொன்றாரே, அதை எவ்வாறு மறந்தீர்கள்? இவர்களின் விவாகத்தின் போதுதான் நான் என் மகன் ஹயக்ரீவனை இழந்தேன். அதன் காரணமாக மந்தனத்தில் நாங்கள் கலந்து கொள்வோம், ஆனால் விவாகத்தில் கலந்து கொள்ள மாட்டோம். இந்த அசுரர்கள், இவர்களின் விவாகத்தை புறக்கணிக்கிறோம். உங்களது விவாகம் சிறப்பாக நடந்து முடிந்த பின் மந்தனத்திற்கு எங்களை அழையுங்கள். திதி, நம்மோடு மகனும் இல்லை, ஆனால் கணவன் இன்னும் உங்களோடு இருக்கிறான். நான் இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி லக்ஷ்மி நாராயணரை அவமானப்படுத்தக்கூடாது. இன்னொரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் சென்று விட்டால் உங்களால் இங்கு திரும்பி வர இயலாது. நம்முடைய உறவை நிரந்தரமாக இழக்க வேண்டியதாகிவிடும். அற்புதம்! இவர்கள் இருவரையும் இணைத்து வைப்பதற்காக நீங்கள் நம் உறவை இழக்கப் போகிறீர்களா? உறவுகளை கண்டு பயந்து ஓடுபவள் ஒருபோதும் உறவை வளர்க்க முடியாது. உறவை வளர்ப்பதற்காக என் நாராயணரை போல் வாழ்க்கையில் போராட வேண்டும். அதோடு உறவை முறிப்பதற்காக அர்த்தமில்லாமல் எடுக்கும் முடிவே போதுமானதாகும். சரி, நல்லது. என் கணவனின் கௌரவத்தை கருதி என் பிடிவாதத்தை விட்டுக் கொடுக்கிறேன். ஆனால் நானும் என் புதல்வர்களும் இங்கே உங்களோடு இருந்தாலும் லக்ஷ்மி நாராயணனின் விவாகத்திற்கு நாங்கள் சாட்சியாக இருக்க மாட்டோம். ஆனால் நானும் என் புதல்வர்களும் இந்த விவாகத்தின் போது எங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். இன்று நீங்கள் அனைவரும் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு சுகமெனும் பிரகாசத்தை நிராகரித்துவிட்டு இருள் என்ற நிழலை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அதனால் இப்போது இந்த உலகத்தில் எப்பொழுதெல்லாம் விவாகம் போன்ற பவித்திர சம்பவங்கள் நடக்குமோ அந்த நேரத்தில் கண்களை மூடிக்கொண்டால் அல்லது புறமுதுகை காட்டிவிட்டால் அவர்கள் கணவன் மனைவிக்கு முதுகை காட்டப் போவதில்லை. சாட்சாத் லக்ஷ்மி நாராயணருக்கு முதுகை காட்டுவது போலாகிவிடும். பிரபு, இவர்கள் துர்பாகியத்தை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். இப்போது நாம் இந்த விவாகத்தில் சாட்சியாக இருக்க எங்களுடைய கடமையை செய்ய விடுங்கள் பிரபு.
என்ன அற்புதமான காட்சி இது! முயற்சியால் தான் ஒருவரது அன்பை பெற முடியும். இந்த அருமையான நேரத்தில் நாராயணர் தேவி லக்ஷ்மிக்கு வெற்றி மாலையை சூட்டுவார். இல்லை தேவி, நாராயணர் தேவி லக்ஷ்மிக்கு வெற்றி மாலையை சூட்ட மாட்டார். இல்லை தேவி, நான் இந்த வெற்றி மாலையை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறு செய்வது உச்சிதமாக இருக்காது. என்ன காரணம் மகாதேவா? இதில் என்ன தவறு இருக்கிறது? காரணம் இருக்கிறது தேவி. நாராயணர் எந்த காரியத்தையும் காரணமில்லாமல் செய்ய மாட்டார். நாராயணரே, இதை ஏன் தாங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள்? உங்கள் லக்ஷ்மியை அடைய கர்மாவின் அக்னியில் எரிந்து பல போராட்டங்களுக்கு பிறகு நீங்கள் அவளை அடைந்துள்ளீர்கள். இருந்தும் நாம் இன்னும் அனுமதியை பெறவில்லை தேவி. சாகரத்திற்குள் செல்லும் பொழுது நீங்கள் நாராயணனுக்கு லக்ஷ்மியாக இருந்தீர்கள். ஆனால் இப்போது இங்கே என் முன்னால் நிற்பது யாரோ? அவர்கள் சாகர ராஜனின் மகள். அன்பின் சக்தியானது அன்னை தந்தை வருத்தம் கொண்டால் பலவீனமாகிவிடும். ஆதலால் இந்த சந்திப்பின் மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் அதற்கு தங்கள் பெற்றோர்களின் சம்மதம் வேண்டும். அவர்கள்தான் கன்யாதானம் செய்ய வேண்டும். அற்புதம் நாராயணரே! வெற்றி அடைந்த பிறகும் தோற்றவர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதை தங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சுபகாரியத்திற்கு ஏன் தாமதம்? அவரை அழையுங்கள் தேவி. எந்த பயனும் இல்லை. தேவி, மகளுடைய அன்பு அழைத்தாலே போதும். தாயும் தந்தையும் அவசியம் வருவார்கள். நீங்கள் அழைத்து பாருங்கள். நான் அங்கிருந்து வரும் பொழுது அன்பை பற்றி என் தாய் கற்றுக் கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். ஆனால் தந்தையோ அப்பொழுதும் பழிவாங்கும் எண்ணத்தோடவே இருந்தார். தேவி, தாய் பாசம் எல்லா கஷ்டத்தையும் மறக்க வைக்கும். வெறுப்பு என்னும் அழுக்கை போக்கிவிடும். நீங்கள் அழைத்து பாருங்கள். அவர்கள் அவசியம் வருவார்கள்.
தாயே, தாயே, தந்தையாரே, உங்களுடைய மகள் உங்கள் லக்ஷ்மி உங்களை அன்போடு அழைக்கிறாள். வாருங்கள், என்னுடைய சுகமான வாழ்க்கைக்கு என்னை வந்து ஆசிர்வதியுங்கள். எனக்கு கன்னியாதானம் செய்து வையுங்கள். ஜலதேவிக்கும் சாகரராஜனுக்கும் என்னுடைய வணக்கங்கள். சாகரராஜா, எதற்காக காத்திருக்கிறீர்கள்? லக்ஷ்மி தேவிக்கு தாய் தந்தையராக இருக்கும் பொறுப்பில் இருந்து விட்டீர்கள். இப்போது உங்கள் கடமையை நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் மகள் உங்களை அழைத்திருக்கிறாள். வாருங்கள், கன்னிகாதானம் செய்ய வாருங்கள். ஓ, பகவான் வரவில்லை என்பதால் பக்தன் வந்து விட்டானா? என்னை சமாதானப்படுத்த நாராயணன் உங்களை அனுப்பி வைத்தாரா? இல்லை சாகரராஜா, நான் இங்கு நாராயணருக்கு பரிந்து பேசவே வரவில்லை. நான் இங்கு உங்கள் மகளின் வேண்டுகோளுக்கிணங்கி வந்திருக்கிறேன். உங்களுக்கு அவர்களின் அழைப்பை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். நான் அங்கு வரப்போவதில்லை. நாராயணர் மந்தனத்தால் அனைத்தையும் பறித்து விடலாம். ஆனால் சாகரராஜனின் தன்மானத்தையும் கௌரவத்தையும் ஒருபோதும் பறிக்க முடியாது. அதாவது இப்பொழுதும் சாகர மந்தனத்தின் முக்கியமான உத்தேசம் உங்களுக்கு புரியவில்லை சாகரராஜா. இந்த மந்தனம் நடப்பதற்கான காரணம் உங்கள் மனதில் இருக்கும் அனைத்து வெறுப்புணர்வுகளும் அனைத்து தீய எண்ணங்களையும் அழித்து சாகரத்தை தூய்மைப்படுத்தவே இது நடக்கிறது. இருந்தும் சாகரராஜா இப்பொழுதும் பழிவாங்கும் அக்னியில் எரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் எரியக்கூடாது? நாராயணர் என்னோடு என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியாதா? நான் நன்கு அறிவேன் சாகரராஜா. ஆனால் நான் அறிந்த வரையில் நான் எதை பார்த்தேனோ, எதை நான் கேட்டேனோ, அதை நீங்கள் பார்க்கவும் இல்லை, அதை அறிந்து கொள்ளவும் இல்லை. சாகரராஜா, நீங்கள் மந்தனத்தை மட்டுமே கவனித்தீர்கள். ஆனால் கூர்மையான ஒரு விஷயத்தை கவனிக்கவில்லை. அதாவது அந்த மந்தனத்தின் ஆதாரம், அந்த கூர்மம், அது நாராயணரே. அதோடு அந்த பர்வதத்தை எது சுற்றி இருக்கிறதோ அந்த கயிறானது, அது வாசுகி, அதுவும் நாராயணரே ஆகும். சமுத்திர மந்தனத்தின் எல்லா இடங்களிலும் நாராயணர் மட்டுமே இருக்கிறார் சாகரராஜா. கடலை கடைபவர்களும் நாராயணர், கடைபவர்களோடு இருப்பவரும் நாராயணர்தான். நாராயணர் எதற்காக இதையெல்லாம் செய்கிறார் என்று யோசித்தீர்களா? அன்பு மட்டுமே காரணம். இங்கு கடமை மட்டுமேதான் இருக்கிறது சாகரராஜா. இது நாராயணருக்காக இல்லை, உங்களுடைய மகளான தேவி லக்ஷ்மிக்காகவே இருக்கட்டும். உங்களிடம் ஒரு பெண்ணாக வந்தவள் மகளாக மாறிவிட்டாளே, அதோடு உங்களுக்கு அமரவரத்தையும் கொடுத்து விட்டாள். அவர்களுக்கு கன்னிகாதானம் நீங்கள் தான் செய்ய வேண்டும். சொல்லுங்கள் சாகரராஜா. கண்டிப்பாக செய்வோம் தேவரிஷி. தேவி! சுவாமி, நம்முடைய விவாகத்தின் ஆதாரமும் அன்புதானே? இன்று அதே அன்பு நம்மளை அழைக்கிறது. நாம் சென்றுதான் ஆக வேண்டும். இதை நம் அன்பின் மேல் ஆணையாக சொல்லுகிறேன் சுவாமி.
தங்களை வரவேற்கிறேன் சாகர ராஜா. வாருங்கள் ஜலதேவி. தங்களுடைய மகளை விவாதம் செய்ய அனுமதித்தார்கள். நான் நாராயணன் லக்ஷ்மியின் கன்யாதானத்தை உங்களிடம் கேட்கிறேன்.